ADHD குறைபாடு என்றால் என்ன? இந்த குறைபாடு பெரும்பாலும் குழந்தை பருவத்தில் ஏற்படும் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று. 3 வகைகள் உள்ளது. கவனக்குறைவு, attention deficit. மிகையான இயக்கம், hyper activity. சிந்தித்து செயல்படாமை, impulsive behavior. உலகளவில் 6.8% பெரியவர்கள் இக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். சமீபத்தில் மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில் தனக்கு மருத்துவ ரீதியாக அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பராக்டிவிட்டி கோளாறு ADHD இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார் மற்றும் ADHD ஐ குணப்படுத்த முடியுமா என்று தெரியவில்லை என்று பள்ளி மாணவர்களிடம் பேசினார். ADHD இருப்பவர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய IQ லெவல். சராசரியாக ஒருவருக்கு 100 முதல் 110 வரைதான் IQ இருக்கும். ஆனால் ADHD குறைபாடு உள்ளவர்களுக்கு அது 130 தாண்டும். இவர்களுடைய பலவீனம் கவனச்சிதறல். அந்த கவனச்சிதறலை சரிசெய்து சீரான நிலைமைக்கு அவர்களை கொண்டு வருவதுதான் சவால் தான். இவர்கள் வேகமாக ஓடும் குதிரையைப் போன்றவர்கள். மேடு, பள்ளம், வலம், புறம் என எல்லா திசைகளிலும் ஓட வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ADHD குறைபாடுள்ள பெரியவர்கள் பெரும்பாலும் ஞாபகமறதிக்காரர்களாக இருப்பார்கள். அவர்களைச் சுற்றி நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் மறந்துவிடுவார்கள். பெரியவர்களில் அதிவேகத்தன்மை பெரும்பாலும் அமைதியின்மை, ஓய்வெடுக்க இயலாமை போன்றது. தொழில் ரீதியாக காலக்கெடுவை சந்திப்பதில் சிரமப்படுவார்கள். வேலையில் உறுதியற்ற தன்மை மற்றும் அதிக திறன் இருந்தபோதிலும் விரக்திக்கு வழிவகுக்கும். கவனக்குறைவு. ADHD உள்ள நபர் குறிப்பிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவதில் சிக்கல் இருக்கலாம். அவர்களின் வேலை அல்லது பிற செயல்பாடுகளில் சிந்தனையற்ற தவறுகளைச் செய்யலாம் மற்றும் நேரடியாக பேசும்போது அவர்கள் நாம் கூறும் வார்த்தைகளை கேட்காதது போல் செயல்படலாம். மருந்து இல்லாமல் ADHD-க்கான இயற்கை வைத்தியம். முன்னர் சொன்னது போல அவர்களது கவனச்சிதறலை ஒழுங்குபடுத்தி மனத்தை ஒருமுகப்படுத்துவதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த குறைபாடுள்ளவர்கள் மூளையை அதிகம் தூண்டும் திறன் கொண்ட இனிப்பு பொருள்கள், நிறமூட்டப்பட்ட பொருள்கள், ஜங்க் ஃபுட்ஸை குறைவான அளவில் சாப்பிட வேண்டும். வாழ்க்கை முறை மாற்றங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வழக்கமான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, போதுமான தூக்கம், ஒரு நாளைக்கு 7 முதல் 9 மணி நேரம் மற்றும் நினைவாற்றல் பயிற்சிகள், தியானம், மூச்சுப் பயிற்சிகள், யோகா, பத்திரிகை அல்லது அமைதியான காட்சியை காட்சிப்படுத்துதல் ஆகியவை அறிகுறிகளை கணிசமாக குறைக்கும்.